வாங்க கோடை மழைக்காலத்துல வர்ற ஈரப்பத வெப்பாலைகள் பத்தியும் சமீபத்திய சோகத்துக்கான காரணத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அக்டோபர் 6ஆம் தேதி மெரினா பீச்ல நடந்த ஏர் ஷோவை பார்க்க சுமார் 13 லட்சம் பேர் கூடினாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. 5 பேர் இறந்ததும் 200 பேருக்கு மேல மயங்கினதும் ரொம்ப பெரிய சோகம். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். அக்டோபர் மாசத்துல எப்படி இவ்ளோ கொடூரமான வெப்பாலை வந்துச்சு? அன்னைக்கு நுங்கம்பாக்கத்துல பதிவான அதிகபட்ச டெம்பரேச்சர் வெறும் 34.3 டிகிரி செல்சியஸ் தாங்க. நம்ப முடியலல்ல. இதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்ற கொடூரமான வெப்பமோ ஈரப்பதமோ கலந்த கலவை தான். அதாவது 70% அதிகமான ஈரப்பதத்துல இந்த 34 டிகிரி வெயில் நம்ம உடம்புக்கு 42 டிகிரியா சுட்டரிக்கும். முக்கியமா இந்த ஈரப்பத வெப்பநிலை 32 டிகிரிய தொடும்போதே அது நம்ம உயிருக்கே பெரிய உல வச்சிடும். எவ்வளோ ஆரோக்கியமான ஆளா இருந்தாலும் இந்த மாதிரி வெயில்ல 6 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்கவே முடியாதுங்க. சரி, ஏர் ஷோ கூட்டத்தை விடுங்க. டெய்லி இந்த மாதிரி ஆபத்தான வெயில்ல மாட்டிக்கிறது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வயல்வெளி விவசாயிகள், கட்டடத் தொழிலாளர்கள், ஏசி இல்லாத முதியவர்கள், நகர்ப்புற ஏழைகள் கூட்டத்துல கலந்துக்கிறவங்க தான் இதனால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இதனால இந்த சைலண்ட் கில்லரான ஈரப்பத வெப்ப அலைகளை சமாளிக்க அரசாங்கம் உடனே தீவிரமான ஆக்ஷன் எடுக்கணும். கடலோரங்கள்ல ஈரப்பதம் ஏறிட்டே போகுது. இந்த மாதிரி மோசமான எதிர்காலத்தை சமாளிக்க நாம உண்மையாவே தயாரா இருக்கோமா?